பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கெடுங்கிறது விதிச்சிருந்தாங்க. இந்த 48 மணி நேரத்தில் இந்த ஹர்முஸ் கால்வாய் ஓப்பன் பண்ணலாட்டி ஈரான் மேலே பார்த்தீங்கன்னா பெரும் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க, எதை தாக்க போகிறாங்க ஈரான் நாட்டு மேலே அப்படின்னு விரிவாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த டொனால்ட் ட்ரம்ப்போட சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு ஈரான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பாகிஸ்தான் இப்போ இடையில போந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி இப்போ திருப்பியும் அதை பற்றி பேச்சுங்கிற எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 48 மணி நேரத்தில் இந்த போரை பற்றின அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க, ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப், இவர் சும்மா இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை எடுத்து விட்றாரு. ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ட்விட்டு போட்டு இல்லை அவர் வாய் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கிறது இந்த போராக இருக்கட்டும் இல்லை வேறு நாடு மேலே பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவர்னால தான் எல்லா பிரச்சனைங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்போது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது நிற்கிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஆனால் திருப்பி அவர் ஒரு ட்விட்டு போட்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை திருப்பி ஏற்றி விட்டுருக்காரு. அப்படி அவர் என்னதான் அவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்விட்டில் இந்த ஹர்முஸ் நீர்நிலையை நம்ம ஈரான் கவர்மெண்ட் வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே திறக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம ஈரான் பார்த்திங்கன்னா நரகமாக மாறிவிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கைங்கிறத கொடுத்துருக்காரு. அப்படி என்னென்ன இப்போ ஈரானில் இருக்கிற என்னென்ன மெயினான விஷயங்களை அவர் தாக்குவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னா இந்த மின் நிலையங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஈரான் நாட்டுக்குள்ளே இருக்கிற பாலங்களாக இருக்கட்டும், அதை தாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு இந்த 10 நாள் கெடுங்கிறது விதிச்சிருந்தார்ல, அதையும் அவர் குறிப்பிட்டு இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஈரான் ஒரு நல்ல முடிவு எடுக்காமல் இருந்தாங்கன்னா ஈரான் நரகமாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. இது பார்த்தீங்கன்னா அவர் ஓன் பண்ணிட்டு இருக்காருல புது ஆப், இந்த ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்னு, அதில் தான் அவர் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு இந்த மாதிரி எச்சரிக்கைங்கிறத நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து கொடுத்துருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு ட்விட்டுன்னு போட்டால் நம்ம ஈரான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கைங்கிறது ஈரானை பார்த்து கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஈரான்கிறது பார்த்தீங்கன்னா பழைய கற்கால நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருந்தார் ஈரானுக்கு. இப்போது அதே பாணியில் நம்ம ஈரானும் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவங்கள பற்றி அதே பாணியில் அவங்க ஒரு தக்கு ரிப்ளைங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களே, இப்போது எங்கள் நாட்டில் இருக்கிற மின் நிலையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலங்களாக இருக்கட்டும், இதுக்கு மேலெல்லாம் தாக்குதலுங்கிறது நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயப்படவே மாட்டோம். எங்கள் நாட்டை நீங்கள் கற்காலத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, நீங்களே இப்போவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பார்த்து நீங்களே இப்போவே நாகரிகமற்ற கற்காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நம்ம அமெரிக்காவை பார்த்து ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் அடிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரானோட நாடாளுமன்ற உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையில் அவரோட ஒரு வாதத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்கேஸ் நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலங்கள், மின் நிலையங்கள், அதுக்கப்புறம் இந்த உப்பு நீர்லேருந்து குடிநீர் மாற்றும் ஆலையை இது எல்லாத்தையும் நீங்கள் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அப்படி நீங்கள் இன்கேஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்த்தியால் எல்லாம் தகத்தாங்கன்னு எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த போர்க்காலத்தில் இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற இந்த கட்டமைப்புகள் மேலே இதுக்கு மேலாம் தாக்குதலுங்கிறது நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸுங்கிறது இருக்குது. இதே மீறி தான் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டில் இருக்கிற அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பாலத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சைடில் இருக்கிற விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஈரான் மட்டும் இல்லாமல்
இப்போ இந்த மாதிரி நம்ம ஈரானை நம்ம அமெரிக்கா மிரட்டிட்டு இருக்காங்களா, அதுக்காக இப்போ பல நாட்டு தலைவர்களும் இப்போ குரலுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக யார் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிரட்டலுக்கு அவர் ஒரு பதில் அடிங்கிறது கொடுத்துருக்காரு. இப்படி இறுதி எச்சரிக்கை நீங்கள் நம்ம ஈரானை மிரட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் என்ன தீர்வுங்கிறது பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து நம்ம ரஷ்யா அமைச்சர் இந்த மாதிரி ஒரு அட்வைஸுங்கிறது தந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐநாக்கான ஈரானோட பிரதிநிதி ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்களும் இந்த ஐநா சபையில் நம்ம அமெரிக்காவை பார்த்து அவங்களும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்டனமும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் நாட்டை நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த எரிசக்தியாக இருக்கட்டும், இப்போ இந்த தண்ணியை சுத்திகரிப்பு ஆலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கச்சா எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தாக்குன்னு சொல்லியிருக்காங்களே. இதை இப்போ மக்கள் வாழ்வதற்கு தேவையான இப்போ பொருட்கள்லாம் இது, அதை அழிப்போன்னு சொல்லியிருக்காங்களே. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காருல, இது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இந்த எல்லா உலக நாடும் பார்த்திங்கன்னா முன் வர வேண்டும் அப்படின்னு நம்ம உலக நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கைங்கிறது வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போரை இப்போ நிப்பாட்டுறதுக்காக நம்ம பாகிஸ்தான் தரப்புலேருந்து மத்திய குழு ஒரு 45 பேர்த்த பார்த்தீங்கன்னா அவங்க நியமித்து இந்த போரை இப்போதைக்கு நீங்கள் ஒத்தி வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு பரிந்துரைங்கிறது தந்திருக்காங்க. இது எதற்காக தந்திருக்காங்கன்னா, இப்போது அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஈரானை மிரட்டிட்டு இருக்காங்களே. இப்போ இந்த குடிநீர் ஆலை அழிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கிணறுகளை, அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் எடுக்கும் அந்த நிறுவனங்கள், இது எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இதை இன்கேஸ் அமெரிக்கா பண்ணிடுவாங்களோ பயத்தில் இந்த போரை ஒரு 45 நாட்களுக்கு இதை நீங்கள் ஒத்தி வச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நிறுத்ததுக்கான ஒரு பரிந்துரையை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்போ இதை திறக்கிறதுக்காக இல்லை இதை கட்டமைப்பதற்காக நம்ம ஈரானோட சேர்ந்து நம்ம ஓமன் நாடு பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக இப்போ பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்கன்னா, இப்போது இங்கே சில கட்டுப்பாடுகள்லாம் இப்போது நம்ம ஈரான் கவர்மெண்ட் இந்த ஹர்முஸ் கால்வாயில் போட்டிருக்காங்களே. இதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க போட்டு இப்போ 2 நாடுகளும் சேர்ந்து இதை கட்டமைப்பு பண்ணுறதுக்காக இப்போ 2 நாடுகளும் சேர்ந்து இப்போ பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ இறுதிக்கட்ட நிறைய நெறிமுறைகள் இப்போதைக்கு இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானில் இப்போ சில நாட்கள் முன்னாடி அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலை நான் சொல்லியிருந்தேன். நிறைய அங்கே தலைவர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தால. இப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்போ யாருன்னா ஈரான் நாட்டோட இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தலைவரான மஜித் கதேமி, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட வான்வெளி தாக்குதல்னால இப்போதைக்கு கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இது சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம ரஷ்யா மட்டும் அந்த தாக்குதலை கண்டிக்காமல் இப்போ நம்ம சீனா நாடு இருக்குல்ல, அவங்களும் இப்போ நம்ம அமெரிக்கா இப்போ நம்ம ஈரான் நாட்டுக்குள்ளே இந்த பாலத்து மேலே தாக்குதலும் நடத்தியிருக்காங்களே. இதை பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சர்வதேச சட்டங்களுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சைடிலிருந்து. இது எல்லாம் தான் இந்த 24 மணி நேரத்தில் நடந்த இந்த போரை பற்றின அப்டேட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த போரை பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து, இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறது அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதை பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோலேருந்து நான் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான்
நான் இந்த மாதிரி டெய்லியும் நடக்கிற இப்போது ட்ரெண்டிங்கான நியூஸாக இருக்கட்டும், இல்லை இந்த போரை பற்றின அப்டேட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.